ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மை ஜர்னி நாட் அலோன் பை ஜீசஸ். இன்றைக்கி எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு பாறை யான இடத்துல தான் உட்காந்துருக்குறோம். எங்கள் பக்கத்தில் ஒரு பெரிய மலை இருக்குது சரியா, அதனால் அங்கங்கே பாறைகள்லாம் இருக்கும். அந்த பாறைகளில் வந்து உட்காந்து இந்த மாதிரி பைபிள் வாசிக்கிறது வழக்கம் தான். ஸோ அந்த பாறையில் உட்காந்து தான் ஒரு சில விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், மற்றவங்க மரணத்தை வச்சோ இல்லை அவங்க குடும்பத்தில் இருக்கிற சில இழப்புகளை வச்சோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, விமர்சிக்கக்கூடாது, நியாயம் தீர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ அது ஒரு சிலர் சொன்னாங்க, ஒருவேளை வேத வசனத்தின் அடிப்படையில் அவங்க குடும்பத்தில் அப்படி நடந்திருந்தால் ஏன் நம்ம சொல்லக்கூடாதா அப்படின்னு சொன்னாங்க. சொல்லலாம், பட் சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லிடணும். வேதம் அதுதான் சொல்லுது. மத்தேயு 18 நம்ம வாசிக்கும் பொழுது 15, 16, 17 வசனங்களில் இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. சரியா, உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டார். சரியா, ஒருவேளை தவறுகள் செஞ்சால், தேவனுக்கு பிரியமான விஷயங்கள் செய்யாமல் இருந்தால், பாவம் செஞ்சால் நம்ம என்ன பண்ணலாம், தெரிஞ்ச உடனே அவங்க கிட்டத்தில் போய் அன்பா இது செய்யாதீங்க, இதுலேருந்து மாற முயற்சிக்கலாமே, இதுலேருந்து திருந்த முயற்சிக்கலாமே. ஒருவேளை அதை அவங்க ஏற்றுக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன செய்யலாம்னா, 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகள் எல்லாம் நிலைவரப்படும்படி 2 ஒருவரை முன்னுடனே கூட்டிக் கொண்டு போகும். 2 பேர், ஒருவேளை அவங்க ரொம்ப பிரச்சனைகளாக இருந்தால் 2 பேரை கூட்டிகிட்டு போய் பேசலாம். அப்பவும் அவர் செவி கொடுக்கலையா, என்ன பண்ணலாம்? நான் 17 சொல்லியிருக்கு, அதை சபைக்கு தெரியப்படுத்து. சபைக்கும் செவி கூட தான் இருப்பானா, அவன் உனக்கு அஞ்ஞானியை போலவும் ஆயக்காரனை போலவும் இருப்பானாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரியா, அதனால் நம்ம தெரிய பண்ணணும். என்ன ரொம்ப சத்தம் கேட்குதுன்னு பார்க்குறீங்களா? ஓயின்ட்டு பசங்க ஆடு விட்டுருக்காங்க மலை மேலே. அந்த ஆடு கூப்பிட்றாங்க, அவங்க சாயங்காலம் ஆயிடுச்சுல, ஆடை கூப்பிட்றாங்க. அவங்க சத்தத்துக்கு ஆடு செவி கொடுத்து வந்துடும். நம்ம தேவனுடைய சத்தத்துக்கு என்ன பண்ணலாம், செவி கொடுக்கலாம், திருத்துவதற்கான முயற்சிகளை எடுக்கலாம். ஆனால் நியாயம் தீர்க்க கூடாது. இயேசு கிறிஸ்துவும் அதான் சொல்கிறாரு. மத்தேயு 7:1, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்காதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். சரியா, நம்ம குற்றவாளி ஆயிடக்கூடாதபடிக்கு என்ன பண்ணணுமா, மற்றவர்களை குற்றவாளின்னு தீர்க்கக்கூடாது. சரியா, இந்த வசனத்துக்கு ரிலேட்டடாக ஒரு சம்பவமே இருக்குங்க. வேதத்தில் ஒரு புத்தகமே இருக்குது சொல்ல போனால். என்ன புத்தகம் தெரியுமா? யோபு புத்தகம் தாங்க. யோபு வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் எல்லாருக்கும் தெரியும்ல. யோபு 1ஆம் அதிகாரம் 14 வசனத்துலேருந்து 19 வரைக்கும் பார்க்குறோம். எருதுகள் உழுகிற போது கழுதைகள் பக்கத்தில் மேய்ந்து கொண்டு இருக்கு. அப்போ சபையாருங்கிறவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அது மேலே விழுந்து கழுதைகளையும் பிடிச்சிட்டாங்க, வேலை ஆட்களையும் என்ன பண்ணிட்டாங்க, பட்டைய கருக்குனாலே என்ன பண்ணிட்டாங்க, வெட்டி போட்டுட்டாங்க. சரியா, அப்புறம் 16வது வசனத்தில் பார்க்குறோம், அந்த மனிதன் வந்து சொல்கிறான், வானத்திலேருந்து தேவனுடைய அக்கினி என்ன பண்ணிடுச்சு, விழுந்து ஆடுகளையும் வேலை ஆட்களையும் என்ன பண்ணிடுச்சு, சுட்டுருச்சு, போட்டுருச்சு. அக்கினி மலை, இயற்கை சீற்றங்கள் பார்க்குறோம்ல, அதே மாதிரி. 17வது வசனத்தில் கழுதையர் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஒட்டகங்களை பிடிச்சிட்டு போயிட்டாங்க, வேலை ஆட்களையும் என்ன பண்ணிட்டாங்க, பட்டைய கருக்கினால கொன்று போட்டுட்டாங்க. 19வது வசனத்தில் பாருங்கள், இங்கேயும் பாருங்கள், ஒரு இயற்கை சீற்றம் மாதிரி தான். பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலையிலும் அடிக்க பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். பிள்ளைகளும் மரிச்சு போயிட்டாங்க. 2ஆம் அதிகாரம் 7-8 வாசிக்கும் பொழுது, யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை சாத்தான் என்ன பண்ணுறான், பாதித்தான். சூழ்நிலைலாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இந்த மாதிரி சூழ்நிலையை நம்ம பார்த்தா அவங்கக்கிட்ட போய் மெதுவாக சொல்லுவோம்ல, யோசிச்சு பாருங்கள் நீங்கள் என்ன தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு, இல்லைன்னா இவ்வளோ தண்டனைகள் ஒரு ஆளுக்கு வராது. இதெல்லாம் தண்டனை மாதிரி தானே தெரியுது. அதே தாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸும் செஞ்சாங்க. எலிப்பாசும் அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸுமே என்ன பண்ணுறாங்கன்னா, அவனுக்கு ஆறுதல் சொல்கிற வராங்க. பார்க்க சூழ்நிலையெல்லாம் பார்த்தா நம்ம நினைக்கிற மாதிரி தாங்க அவங்களும் நினச்சி சொல்கிறாங்க. வேத ஆதாரத்தோடு தான் சொல்கிறாங்க. 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், குற்றம் இல்லாமல் அழிந்தவன் உண்டோ, சன்மார்க்கர் அதம் பண்ணப்பட்டது எப்போ, இதை நினைத்து பார். நான் கண்டிருக்கிறபடி அநியாயத்தை உழுது தீவினையை விதைத்தவர்கள் அதையே அறுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி எலிப்பாசு சொல்கிறான். சரியா, நடக்கிற சூழ்நிலையெல்லாம் பார்த்தா அப்படி தான், துன்மார்க்கனுக்கு நடக்கிற விதமாக தான் நடக்குது. யோபுக்கு அவங்க ஆறுதலாக இல்லை, அவங்க மனசெல்லாம் என்ன பண்ணுது, அலட்டுது. இதுக்கு ரிப்ளை கர்த்தர் என்ன தெரியுமா கொடுத்துருக்கிறாரு? 42:7, தேமானியனான எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழ்கிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை அப்படின்னு சொல்கிறாரு. சரியா, இப்போ இந்த வசனம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அந்த மத்தேயு 7:1, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடி மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு நியாய தீர்ப்புங்கிறது இருக்குதுங்க. ஏன் அதுக்கு முன்னாடி போய் நீ அப்படி செஞ்சுட்ட, இது கர்த்தர் இப்படி நியாயம் விசாரிக்கிறாரு, நான் அப்படி செய்கிறாரு பாரு, இந்த வசனத்தின்படி தான் உனக்கு நடக்குது, அப்படி இப்படின்லாம் எதுக்கு போய் சொல்லணும்? 1 கொரிந்தியர் 4:5 வாசிக்கும் பொழுது, என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன். சரியா, ஒருவேளை நம்ம பார்வையில் நம்ம நீதிமானாக இருக்கலாங்க, நம்ம நல்லது செய்யலாம், நம்ம என்ன சொல்கிறது, அறிஞ்சோ அறியாமல் கூட நம்ம தவறு செய்யலை. சில பேர் சொல்லுவாங்க, நான் எறும்புக்கு கூட துரோகம் செய்யலை. ஒருவேளை அப்படியே இருக்கலாம். சரியா, அதுவும் இல்லாமல் 4 பேர் ஒருவேளை நம்மளை பற்றி சொல்லலாம், அவங்க ரொம்ப நல்லவங்கப்பா, அவங்க யாருக்குமே தீங்கு நினைக்க மாட்டாங்க, 4 பேர் நம்மளை பற்றி சொல்லலாம். ஆனால் அதனாலே நான் நீதிமான் ஆகிறது
இல்லை, என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். ஸோ ஒரு நியாய தீர்ப்பு இருக்குது. நம்ம எல்லாம் நியாயாதிபதி முன்னாடி நிற்க போகிறோம். சரியா? அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்க தேவன் நம்மளை நியாய தீர்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஏன் நியாயம் தீர்க்கணும்? நியாயத்திற்கு தேவையில்லை இல்லை. ஒரு சிலர் சொல்லுவாங்க, இப்போ கூட ரீசெண்டாக அந்த வயநாடு இயற்கை சீற்றம் நடந்துச்சு இல்லை, பேரழிவு. அதனால் பாருங்கள் 2 கிராமமே கிட்டத்தட்ட 90% வந்து அழிஞ்சிருச்சு. ஏதோ கொஞ்சம் மக்களை தான் என்ன பண்ண முடிஞ்சிச்சு, காப்பாற்ற முடிஞ்சிச்சு. அப்படிப்பட்ட பேரழிவு. ஒரு சிலர் சொல்கிறாங்க, இந்த பேரழிவு நடக்கிறதுக்கு முன்னவே எனக்கு தெரியும், நான் இதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அப்படின்னு. சொல்கிறது எப்படி சொல்லணும்னு வேதத்தில் சொல்லப்படும். ஒருவேளை ஒரு குடும்பத்துக்கு ஒரு தீங்கு வருதோ, இல்லை ஒரு மனுஷனுக்கு தீங்கு வரப்போகுது, உங்கள் ஃப்ரெண்டுக்கோ இல்லை உங்கள் சொந்த பந்தங்களுக்கோ தீங்கு வரப்போகுதுன்னு சொல்லி உங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா, ஒருவேளை தேவன் உங்களுக்கு அறிவிச்சிருந்தா, ஒரு தரிசனத்திலையோ ஒரு சொப்பனத்திலையோ தெரிஞ்சிருந்தா, நீங்கள் முதல்ல என்ன செய்யணும் தெரியுமா? யோனா செஞ்சதை நீங்கள் செய்யணும். யோனாவுக்கு தேவன் சொல்கிறார், நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய் அதுக்கு விரோதமாக பிரசங்கி, அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். சரியா? ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாரு? அதை கேட்காம தர்ஷித்துக்கு போகிறாரு. அங்கேருந்து கப்பலில் போகிறாரு. அங்கேருந்து கப்பலேருந்து தூக்கி போடுறாங்க. தேவனுடைய கட்டளை மீறி போகிறனால மீன் விழுங்குது. திருப்பி மீன் கூட 3 நாள் ஜபம் பண்ணுறாரு. திருப்பி மீன் வந்து நினிவேல கட்டி போட்டுருச்சு. நினிவேக்கு வந்த பின்னாடி 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி. சரியா? விரோதமான வார்த்தை தான். நீங்கள் தீங்கு செய்கிறீங்க, நீங்கள் தப்பு செய்கிறீங்கிற வார்த்தை தான் பிரசங்கி அப்படின்னு சொல்கிறாரு. யோனாவும் அந்த நினிவேக்கு போய் சொல்கிறாரு, 40 நாள் உண்டு, நினிவே என்ன பண்ணப்படும்? கவிழ்க்கப்படும் சொல்கிறாரு. நினிவே மக்கள் கர்த்தர் யாருன்னே தெரியாதவங்க. ஆனால் உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாரும் ரெட்டு உடுத்தி உபவாசம் பண்ணுறாங்க, ஒசந்தி இருக்கிறாங்க. சரியா? பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும். சரியா? ஒசந்தி இருக்கிறாங்க. மிருகங்கள், ஆடு மாடுகள் கூட என்ன பண்ணலையாம், சாப்பிடலையாம். அந்த அளவு ஒசந்தி இருக்காங்க. ராஜா ரெட்டு உடுத்தி ஒசந்தி இருக்காரு. இதெல்லாம் பார்த்த உடனே 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். பாருங்க, கர்த்தர் டக்குன்னு மனசு மாறிடுறாரு. யோனா கேட்குறாரு, ஏன் திடீர்னு மனசு இப்படி மாறிட்டீங்க, அவங்க எவ்வளோ தவறுகள் செஞ்சுருக்காங்க அப்படின்ட்டு. அப்போ 4:11 வாசிக்கும் பொழுது, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகாநகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்று சொல்கிறார். அப்போ கர்த்தர் பரிதபிக்கிற தேவங்க. அதனால் கர்த்தரே சொல்லிட்டாரு, அவ்வளோதான், அது நடந்துடும் அவங்க குடும்பத்துக்கு அப்படின்னு நடக்காதீங்க. நீங்கள் போய் சொல்லுங்கள். ஒருவேளை அவங்க மனம் மாறிட்டாங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு அறிவிக்கப்பட்டது நீங்கள் தானே போய் சொல்லணும். சரியா? நாங்கள் சொன்னாலும் அது அழிவு நடக்க தான் போகுது, கர்த்தரே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்னா சோதம் குமாரா அப்படி தானே அழிஞ்சிச்சு, வேதத்தில் இருக்குதுல்ல. அதில் ஒரு விஷயம் நடந்துச்சு பார்த்தீங்களா? ஆதியாகமம் 18 வாசிங்க. ஆதியாகமம் 18:18 நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. சரியா? ஒருவேளை மறைக்காமல் உங்ககிட்ட அந்த விஷயத்தை தேவன் ஒருவேளை தரிசனத்தின் மூலமாக சொப்பன மூலமாக தெரிஞ்சிருந்தா, ஆபிரகாம் செஞ்சது மாதிரி நீங்கள் செய்யுங்க. கர்த்தர் சோதம் குமாராவோட கூக்குரல் பெரிதாக இருக்குதுன்னு சொல்லி அதை பார்க்க போகிறார். சரியா? புருஷர்களோட போகிறார். அப்போ ஆபிரகாம் பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். 22ஆவது வசனம். 23 துர்மார்க்கனோட நீதிமானையும் அழிப்பீரோ கர்த்தர்கிட்டயே ஆபிரகாம் கேட்கிறார். 25ஆவது வசனம், துன்மார்க்கனோடே நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ அப்படின்னு சொல்லி கர்த்தர் இடத்துல பேச துணிந்தேன்னு சொல்லி நீதிமான்களுக்காக மன்றாடுறாரு. அதனால தேவன் என்ன செய்யறாரு தெரியுமா? ஆதியாகமம் 19, 27, 28, 29 வாசிக்கும் பொழுது, விடிய காலத்திலே ஆபிரகாம் எழுந்து என்ன பண்றாரு? கர்த்தருக்கு முன்பாக நின்ற இடத்துல போய் நிற்கிறாரு. சோதம் குமாராவை பார்க்குறாரு. அங்கே பார்த்தா பூமியின் புகை சூளையின் புகையை போல எழும்புது சோதம் குமாரால இருந்து. ஆனால் 29ஆவது வசனத்தில் பாருங்க, தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். சரியா? அதனால் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கட்டாயம் என்ன பண்ணுங்க, தேவனிடத்துல இரக்கத்துக்காக மன்றாடுங்க. 2 நாளாகமம் 7:14 நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார். அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுத்தேன். ஸோ ஜெபிங்க, அது ஒன்று நம்மளால செய்ய முடியும். சரியா? நடந்துட்ட பின்னாடி நம்ம சொல்கிறத விட நடக்க முன்னாடி ஒருவேளை நமக்கு அறிவிக்கப்பட்டிருந்தால் அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்? ஜெபிக்கலாம். ஏன்னா யாக்கோபு 4 வாசிக்கிறோம் 12, நியாய பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே, அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். மற்றவனை குற்றப்படுத்துகிறதுக்கு நீ யார், நான் யார்? நம்ம யாரும் இல்லைங்க. ஸோ அதனால் யாரையும் நம்ம குற்றவாளிகள் என்று என்ன பண்ணக்கூடாது,
தீர்க்கக்கூடாது. சரியா? இது வேதத்துலேருந்து கற்றுக்கொண்டது. உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். சரியா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you again.